உங்கள் வாழ்க்கையில் இன்று வரை புரியாமல் இருக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறதா? ஏன் இது நடந்தது என்று இன்னும் தேவனிடமே கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த சில நிமிடங்களை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் இந்த வீடியோ முடியும் நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இதுவரை பார்த்திராத ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன் ஏன் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அமைதியாக எடுத்து விடுகிறார் என்பதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை நீங்கள் முற்றிலும் புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் இங்கே நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் நின்று யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இழப்பு என்று நினைத்த அந்த சம்பவம் தேவன் உங்களை தண்டித்ததற்கான அடையாளம் இல்லாமல் உங்களை பாதுகாத்ததற்கான அடையாளமாக இருந்தால் ஒரு நிமிடம் அவசரப்பட்டு பதில் சொல்லாதீர்கள். ஏனென்றால் வேதாகமத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கும் ஒரு உண்மை இருக்கிறது. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன் ஆசீர்வாதத்தை சுமக்கும் மனிதனை முதலில் தயார்படுத்துகிறார். அந்த தயாரிப்பின் ஒரு பகுதியாகத்தான் சிலவற்றை அமைதியாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறார். இதை முதலில் கேட்டவுடன் ஒரு கேள்வி வரலாம். அப்படியென்றால் தேவன் நம்மை இழக்க வைப்பதில் சந்தோஷப்படுகிறாரா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்படி சொன்னால் வேதாகமத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தேவன் எடுத்து விடும்போதெல்லாம் அது நம்மை வெறுமையாக்குவதற்காக அல்ல, நம்மளால் சுமக்க முடியாத புதிய ஆசீர்வாதத்திற்கு இடம் உருவாக்குவதற்காக. ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய கேள்வி வருகிறது. எதை அவர் முதலில் எடுத்து விடுகிறார்? பலர் நினைப்பது போல அது பணம் அல்ல, மனிதர்களும் அல்ல, வாய்ப்புகளும் அல்ல. அதற்கும் முன்பாக தேவன் தொடுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் பலர் தேவன் என்னை விட்டுவிட்டார் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்க்காத ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு விவசாயி அறுவடையை மட்டுமே பார்க்கிறவன் அல்ல, எந்த கிளையை வெட்ட வேண்டும், எந்த கிளையை வளவிட வேண்டும் என்பதையும் அறிவான். அந்த கிளைக்கு அது வலியாக இருக்கலாம், ஆனால் விவசாயிக்கு தெரியும் இன்னும் அதிக கனியை எப்படி கொண்டு வருவது என்று. இயேசுவும் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கனி கொடுக்கும் கிளையை கூட இன்னும் அதிக கனி கொடுக்க சுத்திகரிக்கிறார் என்று சொல்கிறார். அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நடக்கும் இழப்புகள் நமக்கு அர்த்தமில்லாமல் தெரியலாம். ஆனால் தேவன் இறுதியில் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். இதற்காகத்தான் ஏசாயா 55:8வது வசனத்தில் கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார்: உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அதாவது நாம் ஒரு சம்பவத்தை இன்றைய நாளை வைத்து பார்க்கிறோம், ஆனால் தேவன் அதே சம்பவத்தை நம் எதிர்காலத்தை வைத்து பார்க்கிறார். அதனால்தான் சில நேரங்களில் அவர் நம்முடைய கண்களில் இழப்பாக தெரியும் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். ஆனால் இப்போது மிக முக்கியமான கேள்வி, அப்படியானால் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன் முதலில் எதை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஆரம்பிக்கிறார்? அதுதான் இன்று நாம் பார்க்க போகும் முதல் உண்மை. அதனால்தான் முதல் உண்மையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல இழப்புகளையே நீங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஒருவேளை இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். தேவன் என்னிடமிருந்து ஏன் இதையெல்லாம் எடுத்துவிட வேண்டும்? என்னிடம் இருந்ததையே வைத்துக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க முடியாதா? அதுதான் நம்மில் பலருடைய கேள்வியும். ஆனால் வேதாகமத்தில் தேவன் எடுத்துவிடும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறது. இப்போது அந்த முதல் உண்மையை பார்ப்போம். இது நம்மில் பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்காத ஒரு உண்மை. ஏனென்றால் தேவன் முதலில் தொடுவது நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல, நம்முடைய அடையாளம். இதை முதலில் கேட்டவுடன் சற்று வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் தன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கும் வரை தேவன் அவனை அடுத்த நிலைக்கு நடத்துவது எவ்வளவு கடினமாக இருக்கும். மோசே அரண்மனையில் வளர்ந்தார். அவருக்கு கல்வியும் இருந்தது,
அதிகாரமும் இருந்தது, செல்வாக்கும் இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய பலத்தால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க முடியும் என்று நினைத்தார். ஆனால் அது தேவனுடைய நேரமும் இல்லை, தேவனுடைய வழியும் இல்லை. அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஒரு மேய்ப்பனாக வாழ்ந்தார். வெளியே பார்த்தால் அது ஒரு பெரிய இழப்பு போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் தேவன் ஒரு இளவரசனை ஒரு தலைவராக உருவாக்கி கொண்டிருந்தார். அரண்மனையில் இருந்த மோசே தன்னையே நம்பினார். வனாந்தரத்திலிருந்து திரும்பிய மோசே தேவனை நம்பினார். அதனால்தான் சில நேரங்களில் தேவன் நம்முடைய பழைய அடையாளத்தை மெதுவாக உடைக்கிறார். நம்முடைய பட்டம், நம்முடைய பதவி, நம்முடைய சம்பளம், நம்முடைய சொந்த பலம், இவற்றில் நம்முடைய மதிப்பை தேடிக்கொண்டிருந்தால் அவர் அதை அசைக்க அனுமதிக்கலாம். ஏன் தெரியுமா? நாம் யார் என்பதை உலகம் சொல்லுவதற்காக அல்ல, தேவன் சொல்லுவதற்காக வாழ வேண்டும் என்பதற்காக. இன்று ஒருவேளை நீங்கள் முன்பு இருந்த நிலைமையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல. ஒருவேளை நீங்கள் உங்களை புதிய பார்வையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் சில விஷயங்களை அனுமதித்திருக்கலாம். ஆனால் இதை விடவும் ஆழமான இன்னொரு உண்மை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் தேவனுடைய நேரத்தை நீங்கள் வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் இரண்டாவது உண்மை. தேவன் சில நேரங்களில் தவறான நேரத்தை அகற்றுகிறார். இதன் அர்த்தம் என்ன? நாம் அடிக்கடி தேவனே இப்போதே வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உடனே கொடுக்காமல் காத்திருக்க வைக்கிறார். ஏன்? அவர் நம்மை தண்டிக்கிறாரா? இல்லை, அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆபிரகாம் ஒரு மகனை எதிர்பார்த்தார். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல வருடங்கள் காத்திருந்தார். அந்த காத்திருப்பு தேவனுக்கு தேவையில்லை, ஆபிரகாமுக்கு தான் தேவையாக இருந்தது. ஏனென்றால் தேவன் ஒரு குழந்தையை மட்டும் கொடுக்கவில்லை, ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். சில நேரங்களில் நாம் தாமதம் என்று நினைப்பது தேவன் சரியான நேரம் என்று அழைப்பது. அதனால்தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறது. கவனித்தீர்களா? தேவன் ஆசீர்வாதத்தை மட்டும் தயாரிப்பதில்லை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மனிதனையும் அந்த ஆசீர்வாதத்திற்கான நேரத்தையும் ஒன்றாக ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லை என்றால் அதை தேவன் மறுத்துவிட்டார் என்று முடிவு செய்யாதீர்கள். ஒருவேளை அவர் உங்களுக்காக சரியான நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இதோடு முடிவில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடும் அடுத்த விஷயம் நம்மில் பெரும்பாலானவர்கள் கவனிக்காத ஒரு விஷயம். தேவன் ஆசீர்வாதத்தை விட அதை சுமக்கும் மனிதரை உருவாக்குவதில்தான் அதிக அக்கறை காட்டுகிறார். இந்த உலகத்தில் பலர் ஆசீர்வாதம் கிடைத்ததால் விழவில்லை, அதை சுமக்க தயாராக இல்லாததால் விழுந்தார்கள். அதனால்தான் தேவன் கொடுப்பதற்கு முன் உருவாக்குகிறார். இதற்கு தாவீது ஒரு அழகான உதாரணம். சாமுவேல் தாவீதின் தலையில் எண்ணெய் ஊற்றி அரசனாக அபிஷேகம் செய்தார். ஆனால் அடுத்த நாளே அவர் அரியணையில் அமரவில்லை. பல ஆண்டுகள் அவர் பாலைவனத்திலும் குகைகளிலும் ஓடிக்கொண்டிருந்தார். ஒரு கேள்வி நமக்கு வரலாம், தேவன் அவரை அரசனாக்கப் போகிறாரே, அப்படி இருக்க ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்க வைத்தார்? ஏனென்றால் அரியணை தயாராக இருந்தது. ஆனால் அரியணையை சுமக்கும் இதயம் இன்னும் முழுமையாக ஆயத்தமாகவில்லை. ஒருவேளை தாவீது அந்த ஆண்டுகளில் தேவனே, என்னை மறந்துவிட்டீரா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை, உருவாக்கிக் கொண்டிருந்தார். அந்த ஆண்டுகளில் தேவன் தாவீதுக்கு போரிடுவது மட்டுமல்ல, பணிவையும் பொறுமையையும் மன்னிப்பையும் கற்றுக் கொடுத்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அதேதான். நாம் எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறோம், தேவன் நீ தயாராகிவிட்டாயா என்று பார்க்கிறார். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது 4வது உண்மையை பாருங்கள். இதுதான் பலருக்கும் புரிவதில்லை. தேவன் சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது உங்களை தனிமைப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் அழைப்பை பாதுகாப்பதற்காக. இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். எல்லோரும் விட்டுச் சென்றால் அது தேவனுடைய திட்டம் என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமத்தில் சில நேரங்களில்
தேவன் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டியிருந்தது. ரூத்து தன் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய பாதையில் நடந்தாள். யோசேப்பு தன் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது இழப்பாக தோன்றியது. ஆனால் பிறகு அதே சம்பவம் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இன்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் சில உறவுகள் மாறியிருக்கலாம், சிலர் விலகியிருக்கலாம். அதை பார்த்து உங்களை குறைவானவராக நினைத்துக் கொள்ளாதீர்கள். தேவன் சில நேரங்களில் நீங்கள் பிடித்து கொண்டிருப்பதை விடுவிக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை தன்னுடைய கரங்களில் இன்னும் உறுதியாக நடத்த விரும்புகிறார். ஒருவேளை இந்த சில நிமிடங்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில இழப்புகளை நினைத்து கொண்டிருக்கலாம். இப்போது இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். நான் இழந்தது உண்மையிலேயே என் வாழ்க்கையை அழித்து விட்டதா, அல்லது அதன் மூலமாகத்தான் தேவன் என்னை வேறு ஒரு பாதைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாரா? பல நேரங்களில் நாம் இழந்த நாளைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் அடையப்போகும் நாளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்று நீங்க புரியாத பல சம்பவங்கள் ஒரு நாள் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய சாட்சியா மாறலாம். வேதாகமத்தில் யோசேப்பு ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களிடம் ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனா தேவன் அதை நன்மையா மாற்றினார். யோசேப்புக்கு அந்த நாளில் ஏன் என்று புரியவில்லை. ஆனா பின்னால் திரும்பி பார்த்தபோதுதான் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு நோக்கம் இருந்தது என்பதை அவர் அறிந்தார். என்ன அற்புதமான உண்மை! தேவன் எல்லா தீமைகளையும் தடுக்கவில்லை, ஆனா அதை நன்மையாக மாற்றினார். இதுதான் தேவனுடைய செயல்முறை. அதனா இன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பார்த்து எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லிவிடாதீர்கள். ஒருவேளை அது தேவன் புதியதாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் ஒரு அத்தியாயமாக இருக்கலாம். ஒருவேளை இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இதுவரை இல்லாத ஒரு புதிய அர்த்தத்தை பெற ஆரம்பித்திருக்கலாம். பல வருடங்களாக ஏன் என்று கேட்ட சில கேள்விகளுக்கு இன்று முழு பதில் கிடைக்காமல் இருந்தாலும் ஒரு புதிய புரிதல் கிடைத்திருக்கலாம். இப்போது இந்த முழு செய்தியையும் ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அது இதுதான்: தேவன் உங்களிடமிருந்து எதையாவது எடுத்துவிட்டால் அதற்கு முன் அவர் உங்களை விட்டுவிடவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பே உங்கள் நாளைய நாளை பார்த்திருக்கிறார். அவர் அனுமதித்த ஒவ்வொரு இழப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் அனுமதித்த ஒவ்வொரு காத்திருப்பிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அவர் மூடிய ஒவ்வொரு கதவிற்கும் அவருடைய ஞானம் இருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில் செய்யும் எந்த காரியமும் அர்த்தமில்லாதது அல்ல. அன்பானவர்களே, இப்போது ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தை அமைதியாக்குங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாதீர்கள். ஒருவேளை பல நாட்களாக நீங்கள் தேவனிடம் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருக்கலாம்: ஏன்? இன்று அந்த ஏன் என்ற கேள்விக்கு எல்லா பதில்களும் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை கிடைக்கலாம்: தேவன் இன்னும் என் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை. அதுவே இன்று உங்கள் இதயத்தில் மீண்டும் உயிர் பெடுக்கட்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தை தேவனிடம் திறந்து விடுங்கள். வார்த்தைகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர் உங்கள் இதயத்தை அறிவார். இந்த உண்மை உங்கள் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருந்தால் அந்த நம்பிக்கையோடு தேவனிடம் பேசுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இதயத்தையும் உம்முடைய அன்பினால் தொட்டருளும். இழந்ததை நினைத்து இன்றும் அழுகிறவர்களை ஆறுதல் படுத்தும். மூடிய கதவுகளை பார்த்து நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு உம்முடைய வழிநடத்துதலை உணரச் செய்யும். ஏன் என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் சரியான நேரத்தில் உம்முடைய பதிலை அனுபவிக்க கிருபை செய்யும். எதையும் புரிந்து கொள்ள முடியாத நாட்களிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை அவர்களுக்குள் புதியதாக எழுப்பும். இன்று அவர்கள் இழப்பை பார்க்காமல் உம்முடைய நோக்கத்தை பார்க்கிற கண்களை அருளும். அவர்களுடைய இதயத்தில் இருக்கும் பயத்தை சமாதானமாக மாற்றும். அவர்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு நல்ல காரியமும்
உம்முடைய சரியான நேரத்தில் நிறைவேற கிருபை செய்யும். இயேசுவின் விலையேறப் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த செய்தி உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று பதிவிடுங்கள். ஒருவேளை இன்று இந்த வார்த்தைகள் உங்களைப் போலவே இன்னொருவருக்கும் தேவையாக இருக்கலாம். அவர்களோடும் அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா இழப்புகளுக்கும் இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்களை வழிநடத்துகிற தேவன் ஒரு தவறும் செய்ய மாட்டார். அவருடைய நேரமும் அவருடைய நோக்கமும் எப்போதும் நன்மையானதே. ஒரு நாள் இன்று உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஒவ்வொரு சம்பவத்தையும் திரும்பி பார்க்கும்போது, தேவனே, அப்போது எனக்கு புரியவில்லை, ஆனால் இப்போதுதான் புரிகிறது. நீர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்று சொல்லும் நாளை தேவன் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென்.